முதலமைச்சர் எக்ஸலத்துல பதிவு பண்ணது என்னை உடல்நலம் விசாரித்தார் மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சட்டம் வலியுறுத்தினாங்க, அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் கூட தெரிவிக்கல. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற கம்யூனிஸ்ட் கோரிக்கை வைத்தும் முதல்வர் ஸ்டாலின் அதை பற்றி கருத்து தெரிவிக்காதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். சட்டம் சொல்லிட்டு முதலமைச்சர் சந்திச்சு கோரிக்கை வந்துட்டு வெளியே வந்து நீங்க தொடர்பாக பத்திரிகையாளர் சந்திச்சீங்க. ஆனா முதலமைச்சர் எக்ஸலத்துல பதிவு பண்ணது என்னை உடல்நலம் விசாரித்தார் மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சட்டம் வலியுறுத்தினாங்க, அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் கூட தெரிவிக்கல. இது ஒரு நீங்க ஒரு வலியுறுத்தியும் முதலமைச்சர் அதை ஏற்கலையா என்ன மாதிரியா? முதலமைச்சர் நீங்க நேரில் சந்தித்து வர நான் சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்றதை கேட்டுங்க, நீங்க எழுதிங்க. முதலமைச்சர் வருகிற பொழுது நேரில் சந்தித்து இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசங்கள்லாம் வந்து ஆணவ படுகொலை கண்டித்து ஒரு சட்டம் இயற்றணும்னு கோரிக்கை சொன்னாங்க. அதை பற்றி நீங்கள் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை, அதை சொல்லிட்டு போங்கன்னு கேளுங்க. நீங்களே கேட்கலாமே. நான் சொல்லிட்டேங்க பிரஸ்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், தெரியுதா? ப்ளீஸ் சொல்றத கேட்டுங்க, ப்ளீஸ் சொல்றத கேட்டுங்க. முதல்ல நீங்க திமுக மேல சாயம் செய்யறதுக்கு 1000 கேள்வி என்ன கேட்கலாம். நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ரொம்ப இளைஞர், நல்ல சிறந்த நிருபரா நீங்க வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். முதலமைச்சரை பார்த்தோம், சந்திச்சோம், வெளியிலிருந்து சொல்லிட்டோம். முதலமைச்சரை பார்த்தோம், சந்திச்சு சொல்லியிருக்கிறோம், அவர் பரிசீலிப்பதாக சொன்னா சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு அவர் ஏன் சொல்லலைன்னு நாம கேட்க முடியுமா? நீங்க கேளுங்க பத்திரிகையில். அப்படி கேட்கறது நாகரிகமா? முதல்ல நீங்க கேட்கலாம், பிரஸ்ங்கிற முறையில் கேட்கலாம். நீங்க எங்க அப்படி சொன்னாங்களா, நீங்க எங்க அதை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கன்னு கேளுங்க. அது கரெக்டு. நான் போய் ஏன் நீங்க சொல்லலை, நீங்க ஏன் பிரஸ்ல அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை அப்படின்னு போய் முதலமைச்சர் கேட்க முடியுமா? அப்படி கேட்கறது நாகரிகமா? அது கூட்டணி கட்சி வேற, அரசியல் நாகரிகம் வேற. அரசியல் நாகரிகம் வேற, கூட்டணி வேற. கூட்டணியும் அரசியல் நாகரிகம் ஒன்னாக்காதீங்க. அரசியல் நாகரிகமற்ற முறையில் முத்தரசன் ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டான். பிளீஸ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.